சங்கீதம் 55:22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும். நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வசனம் தான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் இன்றைக்கும் அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே நமக்குள்ளே எப்படிப்பட்ட பாரங்கள், கவலைகள், சோர்வுகள் இதெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்காக இங்கே இருக்கிறேன். தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். இங்கே இருந்து நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பாரத்தோடு, எப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு, வேதனையோடு நாம் வந்தோமோ அதே போல நாம் ஒரு பொழுதும் திரும்பி போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் என்ன துக்கத்தோடு வந்தீங்களோ, என்ன ஒரு வேண்டுதலோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்தீங்களோ, உண்மையாக இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்தில் திறந்து கொடுக்குற பொழுது, அன்னாள் நீங்கள் பாருங்கள், அன்னாள் ஜெபிக்கிற பொழுது அந்த ஏலியாலே அவங்க சொன்ன ஜெபத்தையோ அந்த அன்னாளுடைய வேதனையோ புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் கேட்டார், நீ எது வரைக்கும் குடிச்சிருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஏலி சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அந்த ஏலி வார்த்தை சொன்ன பொழுது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை. அட இவர் என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன திட்டினார், இவர் சொல்கிறத நான் எப்படி நம்புறது, அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் வரல. அவர் சொன்னதை அவங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அதற்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல் அவங்க என்ன விண்ணப்பத்தை அவங்க கேட்டு விசுவாசித்தது படியே கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் என்ன துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, என்ன விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரிடத்திலே உங்கள் கவலைகளை, உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு செல்லுமாறு ஆண்டவர் உங்களை கேட்கிறார். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்போ வச்சிடறோம், விடுறது இல்லை. இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம், வைக்கிறோம், விடுறது இல்லை. ஆனாலும் நம்ம அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போகிறது. அநேகர் நாம் இருதயத்திலே பாரமும் சஞ்சலமும் நிறைந்தவர்களாக, அநேகர் இந்த உலகத்துக்கு உரிய நாளைய தின வாழ்க்கையை குறித்து, நம்முடைய இந்த நிகழ்கால வாழ்க்கை குறித்து அநேக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறதை ஆண்டவர் கவனித்தவராய் இருக்கிறபடினால் இந்த காரியங்கள் எப்படி நடக்குமோ, இந்த நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கலாம், அதெல்லாம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி பலவித ஆலோசனைகள் நமக்குள்ளே வரலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அதையெல்லாம் நீ விட்டுவிடு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு ஆண்டவர் அவர் என்ன ஒரு ஆசையோடு கூட இயேசுப்பா நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்றால், என் பிள்ளைகள் ஒரு பொழுதும் என்னுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகிற பொழுது அதே சோர்வோடு கூட, அதே தொய்வோடு கூட, அதே கவலையோடு கூட இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழியிலே ஜனங்கள் சோர்ந்து போவார்களே என்பதற்காக அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் அதே அக்கறை உள்ளவராக நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சோர்வோடு கூட வந்தீங்களோ, என்ன ஒரு கவலை சஞ்சலத்தை வைத்து கொண்டிருந்தீர்களோ, அதை இன்றைக்கு இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் விட்டு விடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்.
ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆதரிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் பட்சத்திலே நில்லும், நீர் எனக்கு ஆதரவாயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அங்கே ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை காக்கிறார். அவர் அதன் மேலே ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், அந்த பாரத்தை நீ சுமக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆதரவாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன பாரம் இருந்தாலும் அந்த சமயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி விட்டுவிட வேண்டும். அதையே நம்ம சுமந்து கொண்டே இருப்பது ஆண்டவருக்கு இஷ்டம். ஆண்டவர் சொல்கிற, நான் உனக்கு ஆதரவாக உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறேன். அதுக்கு தடையாக ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, அந்த பாரத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறதுனால என்னால் ஆதரவாக செயல்பட முடியாமல் அநேக நேரங்களில் இருக்கிறது. அதனால அந்த கவலையெல்லாம் ஏன் மேல வச்சிட்டு போயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் அவங்க ஜெபிச்சுட்டு போனாங்க. ஜெபிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை அப்பவே உண்டாகலை. ஆனாலும் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் அவங்க வச்ச நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறா, நீ என்ன நம்புறியா? நீ என்ன நம்புறியா? நீ என்ன நம்பின அப்படின்னா இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே நீ திரும்ப போகும் பொழுது எந்த துக்கத்தை சுமந்து வந்தாயோ, எந்த பாரத்தை சுமந்து வந்தாயோ, அதை நீ இனி ஒரு பொழுதும் அறிக்கை செய்வதே இல்லை, திரும்ப அதை கொண்டு போவதே இல்லை. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி என் கரத்தில் விட்டு விட்டு போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி போகும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆதரவை தருவார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல வெயிட்டு சுமக்கிறவங்களை பாருங்கள். ஒரு லிமிட்டுக்கு தான் நம்மளால் வெயிட்டை தூக்க முடியும். அப்படி நம்மளால் அந்த வெயிட்டு தூக்கிட்டு நடக்க என்னாகும்? கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கும். நம்ம நடையே என்னாகும்? தள்ளாட ஆரம்பிக்கும். ஏன்னா தலையில் ஒரு பெரிய பாரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவியம் தள்ளாடி விடக்கூடாது என்கிறதுனால நான் இதை சொல்லுகிறேன். நீ சீராய் நடக்க வேண்டும் என்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். நீ அந்த பாரத்தை இனி சுமக்கக்கூடாது. இந்த உலக காரியத்தினுடைய எந்த பாரத்தையும் ஆவிக்குரியவர்களாகிய நாம் சுமந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மக்களை போல நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர் நமக்கு ஆதரவாக நம் பட்சத்திலே நின்று யுத்தம் செய்கிறதை புறஜாதிகள் எல்லாரும் பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள தக்க விதமாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து செயல்பட விரும்புகிறார். ஆனா இந்த பாரத்தை நாம் சுமக்கிறதுனால என்ன ஒரு காரியம் நடக்கும்னா, நம்முடைய கால்கள் தள்ளாடுவதற்கு ஏதுவாகும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ யாரும் முன்னாடி தள்ளாட கூடாது. ஏன் பிள்ளை எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். அதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தலை குனிய செய்கிறவன் சத்துரு. நம்மை தலை குனிய செய்து வெட்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக நாம் அவமானப்பட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக சத்துரு பல விதங்களிலே செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆண்டவர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஒரே விதமான சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து போனாலும் தேவ ஜனங்களுக்கு பாதிப்பு இல்லை என்கிற வித்தியாசத்தை அவர் ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் கொரோனா எல்லாம் வரும். ஆனால் எதுவும் நம்மை பாதிக்காது, எதுவும் நம்மை தலை குனிந்து நடக்க செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு ஆண்டவரை நம்புகிற ஒரு அனுபவத்தோட நம்ம இந்த இடத்துல இருந்து சந்தோஷமாக புறப்பட்டு போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா பாரத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலேயே நமக்காக எல்லா பாரத்தையும் எல்லா துக்கத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தேவையோட நீங்க வந்திருக்கிறீங்க, உங்கள் தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என்ன கவலையோட வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க, கர்த்தர் அதை உங்களுக்காக நின்று பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, மிஸ்பாவில் லாபான் வந்து சொல்றான், அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போய் சொல்றான், நான் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு உங்ககிட்ட விட்டுட்டு நான் போறேன், ஆனால் நீ இந்த பிள்ளைகளை இல்லாமல் வேற பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவில் நின்று பார்த்து கொள்ள கடவர்னு ஒரு கல்லை நிறுத்திட்டு அவர் புறப்பட்டு போயிடுறார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நான் போயிடுறேன், ஆனால் நான் இருக்க வேண்டிய இடத்துல யார் நின்று பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எந்தெந்த இடத்துல நின்று காரியத்தை செய்ய வேணுமோ அந்த இடத்துல கர்த்தர் நின்று காரியத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏதோ நம்ம பலத்துல நிற்க நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வந்து நின்று அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவை. நல்ல சத்தமா, நல்ல கைகளை உறக்க தட்டி மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் யாவும் சந்திப்பேன். விசுவாசத்தோடு யெகோவா ராஃபா எந்தன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் என்னாலும். இன்னும் ஒரு விசை கூட, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் விசுவாசத்தோட. இல்ல எனக்கு கவலை இல்ல சொல்லுங்க. இயேசு பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள். இப்பவே ஒரு சந்தோஷம் வருது. வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவையெல்லாம் கர்த்தருக்கு மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல இருதயத்தின் ஆழ்ந்து ஹல்லேலூயா. இப்பவே உங்க கவலை எல்லாம் போயிருச்சு. ஹல்லேலூயா. உங்க பாரம் எல்லாம் போயிருச்சு. ஹல்லேலூயா. இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான சஞ்சலத்தை நீ நீக்கி போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? நம்ம செய்ய வேண்டிய வேலை. இது கர்த்தர். நம்ம ஜெபிக்கிறோம், ஏசப்பா என் மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே, என் கண்ணீரை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே, என்னோட இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலையும் மாற்றும். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை நீ என் மேலே வச்சிரு. உன் இருதயத்தில் இருக்கிறதான சஞ்சலத்தை என்ன பண்ணு? நீக்கி போடு. அது உன்னால முடியும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார்.
சஞ்சலம் நமக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து கொண்டே இருக்கிறோம். அது நம்மளை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது நமக்கு விசனமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான சஞ்சலத்தை நீ நீக்கி போடு. முன்னாடி இருதயத்தில் சஞ்சலம், அது என்னவா மாறுது? மாம்சத்தில் ஒரு தீங்கா மாறுதுக்கு. ரொம்ப கவலையாக இருந்தால் நம்முடைய மாம்சம் என்ன பண்ண பலவீனப்பட்டு போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீ தள்ளாடுகிறதை நான் விரும்பவில்லை. உன்னுடைய இருதயத்தில் என்ன கவலை இருக்கிறதோ அது ஒரு சின்ன கவலையை போல நமக்கு தெரியும். ஆனால் நல்லா கவனிக்கணும், அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்துரு நமக்கு எதிராக கொண்டு வருகிறதான ஆயுதம். நமக்கு பாஸ்டர் அழகா ரீசெண்டாக தான் சொன்னாங்க, ஒரு கூடாரத்துக்குள்ளே, அரபியன் போட்ட கூடாரத்துக்குள்ளே ஒட்டகம் கொஞ்சம் மூக்கை வச்சுது, தலையை வச்சுது, அப்புறம் காதை வச்சுது, எல்லாம் வச்சு அப்புறம் கடைசியில் உள்ளே வந்து ஆளை வெளியே தள்ளிருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக சொல்லும்படியாக ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தயவு செய்து இதை நீங்கள் ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏதோ நம்ம கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வருகிறதான இந்த சிறிய சஞ்சலம் என்கிறது சத்துருவினுடைய ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 73 ஒரு நிமிஷம். ஆண்டவர் தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதம் 13 2வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்க தாவீது ராஜா சொல்றார், என் இருதயத்தில் நான் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணிட்டு இருப்பேன். இப்போ சஞ்சலம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தால் ஆலோசனை, தேவையில்லாத ஆலோசனை எல்லாம் இருதயத்துக்குள்ளே வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆனால் அநேகரோட இருதயத்துக்குள்ளே என்னென்னவோ ஆலோசனை போயிட்டுருக்குங்க. ஆவியானவர் அதை பார்க்குறார். உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் என்ன ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஆலோசனை எங்கிட்ட இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா? இருதயத்துக்குள்ளே சஞ்சலத்தை வச்சு 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 நீயே ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற. தாவீது ராஜா அதைத்தான் சொல்கிறார், என் இருதயத்துக்குள்ளே சஞ்சலத்தை, எவ்வளவு நாள் உங்களுக்குள்ளே சஞ்சலம் இருக்கிறதோ இந்த சஞ்சலம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராக செயல்படும்படியாக உங்களை தூண்டிவிடக்கூடிய வல்லமை இந்த சஞ்சலத்திற்கு இருக்கிறது என்கிறதை நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் ஒரு ஆலோசனையை நமக்காக வைத்திருப்பார். எப்படிப்பட்ட பாதையின் ஊடாக நடந்தாலும் அதிலே கர்த்தர் ஒரு வார்த்தை, இன்றைக்கு காலையில் நம்ம கேட்டோமே, எப்படியெல்லாம் சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு வச்சிருப்பார். எலியா, நல்லா கவனிங்க, எலியாவுக்கு அன்னைக்கு காக்கா வரல, ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை வச்சிருந்தாரு. கர்த்தர் ஒரு ஆலோசனையை வச்சிருந்தார். காக்கா வரலையே வரலையே வரலையேன்னு நினச்சி இவர் ஒரு ஆலோசனை பண்ணி இருந்தா கண்டிப்பாக அடுத்த ஒரு அற்புதம் நடந்திருக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறது, உன் இருதயத்திலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து நீ உன்னுடைய இருதயத்திலே பண்ணி கொண்டிருக்கிற ஆலோசனை அது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையது தெரியுமா? உன்னுடைய மாம்சத்தை, உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக ஒட்டுமொத்த உன்னுடைய அந்த வாழ்க்கையையும் தேவ ஆலோசனைக்கு விரோதமாக திருப்பக்கூடிய வல்லமை அந்த சின்ன
சஞ்சலத்திற்கு இடம் கொடுக்கிற பொழுது அது பலம் கொண்டு உன்னுடைய இருதயத்தின் கவலைகளை எல்லாம், எண்ணங்களை எல்லாம் அந்த கவலை உட்கொண்டு 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 பருத்து பலத்து தேவ ஆலோசனைக்கு நேராக ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை திருப்பக்கூடிய சத்துருவினுடைய ஆயுதம் இந்த சஞ்சலம் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சஞ்சலம் எதை சாப்பிடுது தெரியுங்களா? இருதயத்தில் இருக்கிற எண்ணத்தை, நமக்குள்ள இருக்கிற ஆலோசனைய அது என்ன பண்ணுது? சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுக்குது. அது உள்ளே நமக்குள்ளே பலம் கொண்டு, அது வீறு கொண்டு, அது அந்த மாம்சம் நமக்குள்ளே பலக்கும்படியாக அந்த சஞ்சலம் அப்படி நம்முடைய ஆலோசனைகளையும் எண்ணங்களையும் தின்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு தேவ ஊழியர் இவ்வாறு சொன்னதை கேட்டேன். சத்ரு நம்மிடத்துல போராடுகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள். இந்த சிந்தையில் வேற ஒன்றும் இல்லை. சிந்தையில் ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை நமக்குள்ள விதைக்கிற பொழுது, அதை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இல்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை இல்லை என்று அவன் காண்பிக்கிற பொழுது, கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் நல்லவராக இல்லை என்கிற ஒரு வஞ்சகத்தை விதைக்கிற பொழுது, அதை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அங்கே தான் நம்ம பலவீனப்பட்டு போகிறோம். நமக்கு இன்னொரு கதை கூட தெரியும். நல்ல எந்த போட்டியிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மல்யுத்த வீரர் ஒருவர் இருந்தார். அவரை யாருமே பீட் பண்ண முடியல. ஆனால் அவர் கூட போட்டி போட்ட இளம், அவரை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த இளம் வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு ட்ரிக் பண்ணாங்க. இதை நான் முன்னாடியே சொன்ன நினைக்கிறேன். அவங்க பார்த்து ஒரு 4-5 பேரை செட் பண்ணி வச்சுட்டாங்க. போட்டி நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் வாக் பண்ணிட்டு இருக்கிறப்போ போய் கை கொடுத்து சொன்னாங்க, என்ன உங்கள் பிடி கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான் கேட்டாங்க. ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறது போல. இன்றைக்கு பலருக்குள்ள அக்கறையாக விசாரிக்கிற மனிதர்கள் மூலமாக சத்துரு தேவையில்லாத கவலைகளை கொண்டு வந்து அந்த வார்த்தைகளின் ஊடாக ஒரு சிந்தனையை விதைத்து கொண்டு போகிறான் என்கிறதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அக்கறையா பேசுறது போல பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இவைகள் எல்லாம் எப்படி சம்பவிக்கும்? அப்படியே அக்கறையா பேசுறது போல அவனுக்கு வந்து கை கொடுத்தான். இவர் கை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் உள்ளத்துக்குள்ள கருக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒருவேளை எனக்கு என் பிடி தளர்ந்துருச்சோ. அடுத்து ஒரு நாள் விட்டுட்டாங்க. அடுத்து 3ஆவது நாள் ஒரு ஆள் வரான். என்ன உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு, நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா பார்த்துக்கோங்க உடம்ப, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் போட்டிக்கு இருக்கேன்னா நீங்கள் தான் எப்பவும் வாங்குவீங்க, இன்னைக்கும் இந்த தடவையும் நீங்கள் தான் ப்ரைஸ் வாங்கணும்னா நாங்களாம் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கோம் நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு பல மனிதர்கள் மூலமாக துர் ஆலோசனைகளை உங்கள் மேலே அக்கறை காண்பிப்பதை போல சத்துரு சில விதைகளை விதைத்து கொண்டு இருக்கிறான். இனம் கண்டு கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அக்கறையா விசாரிக்கிறதையே போல பேசி நம்மை குழியில் தள்ள காத்திருக்கிறாங்க. அன்றைக்கு அந்த மனிதருக்கு அப்படிதான் நடந்தது. இப்படி 4-5 பேர் சொன்ன உடனே அவர் அதை நம்பிக்கொண்டு விட்டார். அந்த போட்டியிலே கோப்பை அவர் ஆப்போசிட்டில் போட்டி போட்ட அந்த வாலிபன் இடத்துல போயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்பாத நம்பாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில சூழ்நிலைகள் ஆண்டவர் கைவிட்டு விட்டதை போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ஆண்டவர் சொல்றார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிற ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்தாலும், பால் கொடுக்கிற தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு முகத்தில் ஒரு பிரகாசம் வந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை தூக்கி போட்டு விட வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஏன் சொன்னாருன்னு நம்ம ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த சஞ்சலம் என்கிறது நம்மை தள்ளாட வைக்கிறதான சத்ருவின் ஆயுதமாக இருக்கிறது. இனம் கண்டுகொண்டு அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பாரம் யாருக்கு வரும் தெரியுமா? பாரம் யார்கிட்ட வரும்? விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறவர்களுக்கு தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இருக்கிறாங்க பாருங்க, ஆண்டவரையே நம்பாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாரம் இருக்காது. நீங்கள் 73வது சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் பார்க்கையில் நான் பொறாமை கொண்டேன். நான் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிற நான் இப்படி செய்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் பேசினா தேவனுடைய சந்ததிக்கு நான் துரோகி ஆயிடுவேன்னு அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறத பார்க்குறோம். துன்மார்க்க எல்லாம் ஆண்டவர் அறியாமல் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன இருக்காது? நல்லா கவனிங்க, அவங்களுக்கு என்ன இருக்காது? பாரம் இருக்காது. நம்மளை போல போராட்டம் இருக்காது. நீங்கள் நினைக்கிறீங்கள, ஏசப்பா கிட்ட வந்ததுலேருந்து என்னைக்கெல்லாம் ஆண்டவரோட நெருங்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் எனக்கு போராட்டம் வருதுன்னு நினைக்கிறோமே, ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஓட்டம் ஓடுறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிச்சு ஓடுறாங்களோ அவங்களுக்கு என்ன வரும்? பாரம் வரும். பாரம் வரும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணுமா? தள்ளி விடணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற பாரத்தை நீ என்ன பண்ணு? உன் கையால் என்ன பண்ணு? தள்ளி விட்டுரு. ஏன்னா யாரெல்லாம் விசுவாச அவங்களெல்லாம் பாருங்க, அவங்கள யாரெல்லாம் விசுவாச ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, நீங்க நல்லா கவனிங்க, யாரெல்லாம் இயேசுவை நம்பி ஓடுகிறார்களோ அவர்களுடைய ஓட்டத்திலே நெருக்கம் இருக்கும். அவங்கள ஓட்டத்தை ஓட விடாமல் ரெண்டு பக்கமும் நெருக்கி நிற்கிற காரியம் இருக்கும். பாவம் ஒரு பக்கம் நெருக்கும், இன்னொரு பக்கம் பாரம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏசப்பா சொல்லியிருக்காரு, ஜீவனுக்கு போற வாசல் எப்படி இருக்கும்? இடுக்கமோ வழி நெருக்கமா இருக்கு. எது நெருக்குது? பாவமோ பாரம். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இந்த பக்கம் பாவம் நெருக்கும், இந்த பக்கம் பாரம் நெருக்கும். ஆனால் அங்கே சொல்லியிருக்கு, அந்த இடத்துல அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதுக்குள்ள கர்த்தர் ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அது எப்போ தெரியும்னா, இந்த பாரத்தை தள்ளி விடுகிற பொழுது, அந்த பாவத்தை தள்ளி விடுகிற பொழுது நமக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற பாதை நமக்கு தெரியும். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில் அந்த பாரத்தை நாம் சுமந்து கொண்டு நம்ம ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறதுனால நமக்கு முன்பதாக இருக்கிற பாதை நமக்கு தெரியல, புலப்படலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதை நீ என்ன பண்ணு? தள்ளி விட்டு. இந்த பக்கம் பாரம், இந்த பக்கம் பாவம் எல்லாம் நெருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. அங்க சொல்லியிருக்கு, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? விசாலமா இருக்கு, தாராளமா நடக்கிறாங்க. அதனால தான் இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனத்துக்கு அந்த அளவு உபத்திரம். நம்மளை போல அவங்க கஷ்டப்படுறது இல்லை. நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னா இதுதான் ரீசன், இதுதான் காரணம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரத்துக்கும் இந்த பாவத்துக்கும் இடையில நான் ஒரு
வழி வச்சிருக்கிறேன். அந்த வழி எங்க கிடைக்கும்? கர்த்தரோட ஆலோசனையின்படி கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆலோசனை பண்ண 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 நம்முடைய எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்க 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 ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் நினைக்காம, ஆண்டவரே ஏதாவது ஒரு வழியை இதிலிருந்து எனக்கு காண்பீங்க ஆண்டவரே நினைக்காம நமக்குள்ள யோசனை பண்ண 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 நமக்குள்ளாக நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான வழி தெரியாதே ஒழிய நம்ம முன்னேறி போக முடியாது. அதனால அந்த ஆண்டவர் சொல்றாரு, தள்ளி விட்டுரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பாரம் உங்களுக்கு இருக்கு? கர்த்தர் சொல்றாரு, தள்ளி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். இதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்க வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனைகளுக்கு ஊடாக தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்குள்ள தான் கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சோதனையில் இருக்கிறீங்க, அதிலே கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆமென். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுலயே நம்ம இருக்க போறதில்லை. இந்த சோதனையிலிருந்து தப்பி செல்லக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போ அது நமக்கு தெரியும்னா, இன்னைக்கு இந்த உள்ளத்தில் இருக்கிற கவலையை கர்த்தர் மேலே வச்சுட்டா தெரிஞ்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செங்கடலை கொண்டு போய் செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்திட்டார். செங்கடலுக்கு முன் அந்த வழியா நடக்கணுன்றது கர்த்தரோட திட்டம். ஆண்டவர் அந்த வழியாக தான் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல காரியங்களை குறித்து நம்ம பல விதத்தில் யோசிக்கிறோம். ஆனால் ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அன்னைக்கு செங்கடலுக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை, அப்பேற்பட்ட கடலுக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கணும்னா, இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை கொடுக்க மாட்டாரா என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் செங்கடலுக்குள்ளேயா நடக்கிறீங்க? நீங்கள் இல்லை யோர்தானை இப்படி குவிஞ்சு ஓடுற யோர்தானை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஒரு சாதாரண பிரச்சனை. ஆண்டவர் சொல்றார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற எந்த சோதனையும் உனக்கு நேரிடலை. எப்படியோ எனக்கு வந்த பிரச்சனை வேற யாராவதுக்கு வந்திருந்தா அவங்க இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. இனி அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் உனக்கு வந்திருக்குது. எல்லா மனுஷருக்கும் வர்ற சோதனை தான் உனக்கு வந்திருக்குது. நீ அந்த எண்ணத்தை தூர தள்ளிவிட்டு நான் உனக்கு அதுக்குள்ள ஒரு அழகான வழியை வைத்திருக்கிறேன். அதில் நீ போக, அதை கண்டுபிடித்துக்கொள், அதை நான் காண்பித்து கொடுப்பேன். இப்படிப்பட்ட நெருக்கத்திலும் இப்படிப்பட்ட போராட்டத்திலும் இப்படிப்பட்ட சோதனையிலும் உனக்கு ஒரு வழி உண்டு. நீ தப்பித்து போவதற்கு ஒரு வழி உண்டு. அதை பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு வழியை கர்த்தர் புதிதாக உனக்காக உருவாக்க வேண்டும் என்றாலும், வழியே இல்லைன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன், நான் புதிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல கூட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் என்ன பண்ணுவாரா? உண்டாக்குவாராம். தப்பிக்கொள். ஒருவேளை நமக்கு தெரியலை, அது நமக்கு இல்லவே இல்லாததை போல இருக்கலாம். அதை உண்டாக்கி கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இந்த சஞ்சலத்தை என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இன்னைக்கு தேவையில்லாத ஆலோசனையை விட்டுறணும். இன்னைக்கு தேவையில்லாத பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிடணும். அதை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஏனென்றால் அதை நாம் சுமக்க 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 வரும் நாட்களிலே அது நம்முடைய ஜீவியத்தை தள்ளாட்டத்துக்கு நேராக கொண்டு போக. சங்கீதம் 13 நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, சங்கீதம் 13 அந்த வசனங்களை 4வது வசனம். போதும். இங்கே சொல்லி இருக்குது, என்னை என் பகைஞன் மேற்கொண்டேன்னு சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறேன். அப்போ அந்த கவலையை அனுப்பின சத்ருவோட நோக்கம் என்ன?
இவன் தள்ளாடணும், இவன் ஸ்டெடியாக நடக்க கூடாது. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், நீ புறஜாதிகள் மத்தியில் நிமிர்ந்து நடக்க வேண்டும். அதை செய்கிறது யாருன்னா கர்த்தர். நம்மனால் அது முடியவே முடியாது. இருக்கிற பிரச்சனையில் அது முடியவே முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை கர்த்தர் மேலே போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, இனி இந்த கவலை எனக்கு உரியது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுகிறோம்? ஹல்லேலூயா. இனி நான் இதை குறித்து ஆலோசனை பண்ண போகுது இல்லை ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை கூட, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும், என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே. நல்ல சந்தோஷமா பாடு. நீங்க பாட பாட உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அது போயிடும். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யெகோவா ரஃபா எந்தன், என்னாலும் சுகம், யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யெகோவா ரஃபா எந்தன், என்னாலும் சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நல்லா ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இனி அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இந்த பாரத்துக்கு இடம் கொடுத்தா என்ன பாதிப்பு, என்ன வசனம் இன்னும் மேலும் இந்த பாரத்தை, ஏன் இந்த பாரத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளவு அழுத்தமாக நம்மிடத்தில் பேசுகிறார். ஒரே வசனத்தை அடிப்படையாக வைத்து தியானித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தாமே அவர் தம்முடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு காரியம், உங்களுடைய இருதயம் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேலே வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஆமென். நம்ம எதுக்காக இப்படி கூட்டம் கூடுகிறோம் என்றால், நாம் நன்றாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும், நன்றாக எல்லாரை போல இந்த உலகத்து மக்களைப் போல எல்லா விதத்திலும் நாம் குறைவில்லாதவர்களாக வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு இங்கே கூடுறோன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நமக்கு இல்லாமல் போனாலும் நான் பரலோகம் போய் சேர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு நேராக போக வேண்டும். நரக ஆக்கினைக்கு நானும் என் குடும்பத்தாரும் தப்பித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இடத்துல வருகிறதற்கான நோக்கம். அதனால தான் ஏசப்பா சொன்னார், நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை நம்பி இருப்பீர்கள் என்றால் உங்களை போல பரிதாபம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று பவுலின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்று கிடைக்கவில்லை, ஒன்று நடக்கவில்லை என்பதற்காக இருதயத்திலே நாம் சஞ்சலத்தை வச்சுட்டு பாரப்பட்டு கொண்டே இருப்போம் என்றால், நினையாத நேரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வருகிற பொழுது நல்லா பாருங்க, எந்த இருதயம் லேசா இருக்குதோ அந்த இருதயம், அந்த வாழ்க்கை பாரமில்லாத ஒரு இருதயம் தான் என்ன பண்ணும், மேலே எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம அப்பா அடிக்கடி அந்த இதை சொல்வார், கல்லை கட்டுனது போல நம்ம இருந்தோன்னா, ஏசப்பா வந்துட்ட ஒரு பறவை பறக்கும் பொழுது கல்லை கட்டி விட்டு பறக்க விட்டு பாருங்க, பறக்குமா?
இன்னைக்கு ஆண்டவன் நம்மிடத்துல சொல்ல, நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வரும் பொழுது உன்னுடைய இருதயம் பாரம் உள்ளதாக. இந்த உலக வாழ்க்கைக்கு உரிய, ஐயோ நான் அப்படி இல்லையே, இந்த உலகத்து மனுஷர் எல்லாம் எல்லா விதத்திலும் சம்பிரமமா இருக்கிறார்கள், எனக்கு அதிலே குறை, எனக்கு இதிலே குறை, நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி திரும்ப 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 உலக கவலைகளினாலே நாம் நிரப்பப்பட்டு கொண்டு நம்முடைய இருதயம் பாரம் அடைய நாம் அனுமதி கொடுப்போம் என்றால், அந்த பாரத்துக்கு அனுமதி நாம் கொடுப்போம் என்றால், நன்றாக கவனியுங்கள், அந்த பாரம் வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் அந்த பாரத்தை தள்ளிவிடுகிற ஒரு பவரை, ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாமல் அந்த பாரத்திற்கு தொடர்ந்து இடம் கொடுத்து கொண்டே இருக்கும் பட்சத்திலே கிறிஸ்துவினுடைய வருகை நினையாத நேரத்திலே நம் மேலே வருகிற பொழுது நாம் கைவிடப்பட்டு போவோம். நம்ம பாவம் செய்யல, நல்ல கவனிங்க, எந்த அக்கிரமம் செய்யல, நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம், நாம் ஆராதனைக்கு வந்தோம், நாம் ஜெபித்தோம், நாம் ஆராதித்தோம். ஆனாலும் உலக கவலையினாலே நிரம்பி இருந்தோம், அதனாலே கைவிடப்பட்டோம். எத்தனை எத்தனை நிர்பந்தமான நிலைமை பாருங்கள் பிரியமானவர்களே. Hallelujah. Jesus, Jesus, Jesus. ஆவியானவர் பரிதவிப்போடு கூட நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்பட்டதுனால என்ன பலன்? நீ வேதம் வாசித்து ஜெபித்ததுனால என்ன பலன்? ஒரு சாதாரண கவலைக்கு உன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றால், இந்த கவலை உன்னை கைவிடப்பட்ட நிலைமையிலே கொண்டு போய்விடும் விசுவாசியே. வேற ஒன்றும் வேண்டாங்க, வேற ஒன்றும் வேண்டாம். இது ஒன்று போதும், இது ஒன்று போதும். சத்துருவுக்கு இது ஒன்று போதும். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், இவ்வளவு பிரயாசப்பட்டதுனால ஆண்டவர் நேற்று பேசினாரே, நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார், நான் உன்னை நடத்த மாட்டேனா? நான் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க மாட்டேனா? இத்தனை நாள் நான் நடத்தினேனே, இனி கைவிட்டு விடுவேனா? இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக நீ ஏன் அந்த பாரத்துக்கு இடம் கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறாய்? அந்த பாரத்தை நீ ஏன் கிட்ட விட்டுரு. அநேகர் இந்த பாரத்தின் நிமித்தமாக சரியாக ஆராதிக்க முடியல, ஆண்டவரோடு உறவாட முடியல. நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளான ஆத்துமா விசுவாசத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிறது என்கிறது ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. தி ஹல்பே ஹந்தினியா சம்ஹிலி பிகான்சிஸ் வெலதிரியா ரேக்கி மே ஹம்ப்லி விதன சம்ஹெலியா த்ருச்சஸ் பிக்ருவல் பெகான தின்சி கிரபிடியாலலபா. ஹல்லேலூயா. வேற யாருக்கும் தெரியாதுங்க, வேற யாருக்கும் தெரியாது. இந்த விசுவாச ஜீவியம் தள்ளாடுறது, இந்த விசுவாச ஜீவியம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, வேற யாருக்கும் தெரியாதுங்க. வெளியில நாம் ஆராதிப்பதை போல இருக்கிறோம், உள்ளத்துல நம்ம விசுவாச ஜீவியத்துல நம்ம தள்ளாடி கொண்டிருக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற ஆயுதம் இது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும், அதை நீ தள்ளிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஜெயத்தை, ஜெயமுள்ள, ஏன் ஜெயமுள்ள ஆண் பிள்ளையை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எடுத்துட்டு முதற் பேரானவர்கள் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டவர்கள், அவங்க தான் முதற் பேரானவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் பட்சத்தில் இருக்கிறேன், யெகோவா நிசியாக இருக்கிறேன், இந்த கவலையை மேற்கொள்ள உன்னால முடியும்.
நான் அந்த பாதையில் நடந்து வந்தேன். அதனால என்னால் அந்த எனக்குள்ளே விசுவாச ஜீவியத்தின் தள்ளாட்டத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால பாரத்தோடு சொல்லுகிறேன், உங்களுக்குள் இருக்கிற விசுவாச ஜீவியத்தின் தள்ளாட்டத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கரிசனையோடு கூட உங்களை தூக்கிவிடும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அந்த நிலைமையில இருக்க போவது இல்லை. அந்த பாரத்தை, பொல்லாத பொய்யை நீ நம்ப வேண்டியது இல்லை. அந்த பாரத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே பா சாத்தானே என்று சொல்லி எப்படி பேதுரு ஆண்டவர் சொன்னாரோ அப்படி சொல்லிவிட்டு எழுந்து நிமிர்ந்து தொடர்ந்து ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருந்திண்டியினால நீங்கள் சொல்ல ஆண்டவருடைய வசனம் விதைக்கப்பட்ட இடத்துல உலக கவலை, சிற்றின்பாய், அதெல்லாம் உலக கவலைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல வசனம் நெருக்கி போடப்பட்டுச்சு. அதனால தான் சொல்கிறார், வசனம் கூட நிறைய கேட்ட வசனம். நல்லா கவனிங்க, கவனிங்க. நமக்கு ஆண்டவர் உபவாசத்திலே எதை இந்த உபவாசத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னா தேவனோட வார்த்தை. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில், அநேகரோட வாழ்க்கையிலே பலனற்று போய்கொண்டிருக்கிறதற்கான காரணம் இந்த கவலையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறதுனால. அந்த கவலை போட்டு நெருக்குது அந்த வசனத்தை, பலன் கொடுக்க முடியலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அபரிவிதமாக தேவனுடைய வார்த்தையை நீ வர்ற நாளிலெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசத்தில் கர்த்தர் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தையை அவர் விசேஷமாக வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த கவலைக்கு பை பை சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.